வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். யோகா பயிற்சி நமது உடலுக்கு வலிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேசினர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தில்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இன்று புதுதில்லி வருகிறார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா 47 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். யோகா பயிற்சி நமது உடலுக்கு வலிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் உள்ள ஷேர் இ காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். பின்னர் பேசிய அவர், யோகா மனதில் நேர்மறை எண்ணத்தை உருவாக்குவதாக தெரிவித்தார். உலக அளவில் இப்பயிற்சியில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வரும் அனைவருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் கன்பத் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆரோக்கியத்திற்கு யோகா மற்றும் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு அனைத்து கிராம பஞ்சாயத்து தலைவர்களையும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நமக்கும் சமுதாயத்திற்கும் யோகா என்பது இந்த ஆண்டின் யோகா தின மையக் கருத்தாகும். தனிநபர் ஆரோக்கியம், சமுதாய நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் யோகாவின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டும் வகையில் இது அமைந்துள்ளது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே உடல் நலன், மனம் ஆகியவை சீராக அமைவதற்கு யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது என்று திருப்பத்தூரைச் சேர்ந்த யோகா ஆசிரியை லலிதா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். யோகால பல விஷயங்கள் இருக்கு. உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் போன்ற பல பயிற்சிகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம ரெகுலரா பண்ணும்போது நம்ம பாடி நல்ல ஃபிளெக்சிபிளாகவும், பாடியும் சரி நம்ம மைண்டும் சரி ஒரே சீர்ல கரெக்டா போகும். லேடிஸ் எல்லாருமே நிச்சயமா வீட்லயும் ஒர்க் பண்றோம், வெளியவும் போய் ஆஃபீஸ்ல எல்லா இடத்துலயும் நம்ம ஒர்க் பண்றோம். பயங்கர ஒர்க் ப்ரெஷர், பாடியாலும் சரி மைண்டாலும் சரி நம்ம ரொம்பவே ப்ரெஷர் பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா எல்லா பெண்களும் யோகா நிச்சயமா செய்யணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா யோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழகத்தில் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி மாணவர்களுடன் இணைந்து பங்கேற்றார். வெளிநாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நேபாள நாட்டின் புகாரா என்ற இடத்தில் யோகா நிகழ்ச்சிக்கு இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்தது. மாலத்தீவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் இந்திய தூதர் திரு முனு மகாவர் மற்றும் மாலத்தீவைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க காலே கோட்டையில் யோகா நிகழ்ச்சிக்கு இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்தது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் 7 பேர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினர். அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் முறை குறித்து அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். வர்த்தகம், புதிய தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் ஆர்வமுடன் இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். அப்போது இந்திய அமெரிக்க நட்புறவை முன்னெடுத்துச் செல்வதில் இருதரப்பினரின் முக்கிய பங்களிப்பை பிரதமர் எடுத்துரைத்தார். தேசிய தேர்வு முகமை தொடர்பான விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குழு தேர்வு முகமையின் செயல்பாடு, தேர்வு முறை உள்ளிட்டவை குறித்து பரிந்துரைகள் அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். நீட் நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக பீகார் அரசை மத்திய அரசு தொடர்பு கொண்டு விசாரித்து வருவதாக அவர் கூறினார். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் நலன் பாதுகாக்கப்படுவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பான வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். மக்களவையின் இடைக்கால தலைவராக திரு பர்த்ருஹரி மஹதாபை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். அவர் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார். இப்பணியில் அவருக்கு உதவியாக மக்களவை உறுப்பினர்கள் திரு சுரேஷ் கொடிக்குன்னில், தலிக்கோட்டை ராஜ்தேவர் பாலு, திரு ராதா மோகன் சிங், திரு ஃபகன் சிங் குலாஸ்தே, திரு சுதீப் பந்தோபாத்யாய் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே,
சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இலங்கை சென்ற வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான வளர்ச்சித் திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். பின்னர் இலங்கை பிரதமர் திரு தினேஷ் குணவர்தன மற்றும் அந்நாட்டு முக்கிய தலைவர்களையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இன்று புதுதில்லி வருகிறார். 2 நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். பின்னர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரையும் திருமதி ஷேக் ஹசீனா சந்தித்து பேசவுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தில்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த ரவுஸ் அவென்யூ நீதிமன்ற விடுமுறை கால நீதிபதி நியாய் பிந்து இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இதையடுத்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் 1 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையை செலுத்திய பின் இன்று ஜாமீனில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலமான செனாப் பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சோதனை ஓட்டம் ராம்பன் மாவட்டத்தில் உள்ள சங்கல்தன் ரியாசி இடையே 46 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இதன் மூலம் ரியாஸிலிருந்து பாராமுல்லாவுக்கு ரயில் சேவை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. யுஜிசியின் தேசிய தகுதித் தேர்வு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை செயலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் இவ்வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்வில் தவறு நிகழ்ந்திருக்கலாம் என்று யுஜிசிக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அளிக்கப்பட்ட புகார் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 2 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடும் வெப்பநிலையால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 47 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக அது கூறியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் 62 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் 24 பேர் உயிரிழந்துவிட்டதாக அது தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். வேட்புமனு மீதான பரிசீலனை வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. மனுக்களை திரும்பப் பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 13ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. திருவண்ணாமலையில் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி தாம்பரம் திருவண்ணாமலை இடையே 2 மார்க்கங்களிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து இன்று பிற்பகல் 12 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையை சென்றடையும். மறுமார்க்கத்தில் நாளை திருவண்ணாமலையிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 12:30க்கு தாம்பரம் வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கன்னியாகுமரி திப்ருகர் இடையே வாரம் 5 நாட்கள் இயக்கப்படும் விவேக் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் நாள்தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா 47 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. பிரிட்ஜ்டவுனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 28 பந்துகளில் 53 ரன் எடுத்தார். 182 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 20 ஓவரில் 134 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. நார்த் சவுண்டில் தற்போது நடைபெற்று வரும் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற 141 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கினை பங்களாதேஷ் அணி நிர்ணயித்துள்ளது. கிராஸ் ஐஸ்லெட்டில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கவுள்ள போட்டியில் இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைவானில் நடைபெற்று வரும் கவுஷிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லோகேஷ் ரெட்டி மலேசியாவின் ஜூன் வி சீமை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா பயிற்சி நமது உடலுக்கு வலிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேசினர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தில்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இன்று புதுதில்லி வருகிறார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா 47 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.